வணக்கம். கும்பராசி அன்பர்களே, நண்பர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க. பயம், இல்லை பொசசிவ்னஸ், இல்லைன்னா காஷன். இந்த மூணுத்தையும் மைண்டில் வச்சுட்டு நீங்களே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டியோட இந்த வாரத்தை அணுகுறீங்க. இதற்கு காரணம் சந்திரன் உங்களோட அஷ்டமத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண போகிறார். அதனால் கொஞ்சம் தேவையில்லாத இனம் புரியாத பயத்தையும் பதட்டத்தையும் மனத்துக்குள்ளே கொண்டு வருப்பார். அந்த பயத்துக்கு முகாந்திரம் இருக்கான்னு பாருங்கள், ரீசன் இருக்கான்னு பாருங்கள். ரீசன் இல்லைன்னா அதை கொஞ்சம் தெளிவாகிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரட்டும், வந்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார், வருமுன் காப்போதான் அறிவாளி, வந்ததுக்கு பிறகு ஏமாளின்னு சொல்லியிருக்கு சார், அதனால் நான் யோசிக்கிறேன் சார். அதெல்லாம் அந்த லாஜிக்கெலாம் இங்கே வேண்டாம். உங்களை பாதித்தால் நீங்கள் காஷனாக இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. ஏன்னா சும்மாவே புலி வருது பயப்படாதீங்க. அது அஷ்டமாக அது வாட்டு போயிட்டு போகுது, நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு விட்டுருங்க. ஏன்னா தைரியத்துக்கு உரியவர் அப்படிங்கிறவர் உங்களுக்கு இருக்கிறார் இல்லைங்களா, உங்களோட 3ஆம் இடத்துக்குரியவர். சுறுசுறுப்பு, நீங்கள் எப்படி நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு இல்லையா, அவர் ராசி கடகராசியில் தான் உட்கார்ந்துக்கிறாரு இல்லையா. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் உத்வேகத்தை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, மனதிலே உறுதி வைத்து கொண்டால் வாழ்க்கையில தெளிவு வந்துவிடும். இதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மனசில் தெளிவாக இருக்கணும்னா உறுதியை கொண்டு வந்துட்டு நீங்களே செல்ஃப் ரிலையன்ஸ், அந்த அட்டைன்மெண்ட் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் நல்லா ஆகிட்டேன் அப்படின்னு போஸ்டை கொண்டு வந்துருக்கீங்க, எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னா அந்த தைரிய அறைகூவல் வந்துவிடும். ஏன்னா குரு உங்களுடைய 2ஆம் இடத்துக்காரர், அவர் 5ல் உட்கார்ந்துருக்கிறார். அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பதற்காக தான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ மனசுக்குள்ளார நான் அந்த கிளஸ்டர் போட்டு திரைகளை போட்டு மூடும்போது அப்புறம் வரேன்னு கிளம்பி போயிடுவார். அதனால் நீங்கள் தைரியத்தை வளர்த்து கொண்டு பாருங்கள் இந்த வாரத்தை. எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, இந்த வாரத்தில் ஆரம்பமே ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லிட்டேன். ஆயில்ய நட்சத்திரம்னு சொல்லும்போது நேச்சுரலி திருமால் எப்படி படுத்திருக்கிறார் ஸ்ரீரங்க பெருமான், அந்த திருமாலை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த திருமாலுக்கான விஷயம் என்னது, ஏகாதசி. அவர் அப்படியே வழிபடும் போது என்ன நடக்கும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளத்துடன்.